இந்த வாட்டி பாடத்தோடைய தலைப்பு பாத்தீங்கன்னா தேவன் குற்றமற்றவர். தேவன் குற்றமற்றவர். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, இயேசு அறியாதவங்களும் சரி, என்னன்னா தேவனை பத்தி என்ன படம் இருக்குன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு. எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா, ஆனா வேதத்தின்படி அது கரெக்டா பாத்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்ப தேவன் குற்றமற்றவர்னா அவர் சர்வ வல்லவர் தான். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறேன். அப்பனா அவரால் எல்லாமே செய்ய முடியும். எல்லாவற்றையும் அவர் செய்கிறவர். ஏசாயால கூட ஒரு வசனம் இருக்கு, நானே எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்ட்டு. அதனால தேவன் எல்லாத்தையும் செய்கிறனால அவர் தீமையும் அவர் தான் செய்யறாரு, நன்மையும் அவர் தான் செய்யறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் நன்மையை மட்டும்தான் செய்யறாரு. தீமையை தேவன் செய்கிறவர் அல்ல. அந்த படம் நமக்கு சரியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் அவர் தான் செய்யறாரு வாழ்க்கையில அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்னா, அது வியாதியை கூட தேவன் தான் கொடுக்குறாருன்னா, சில நேரம் கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட என்ன பண்றாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, ஒரு வியாதி வந்துச்சுன்னா தேவன் தான் நம்மளை தண்டிக்கிறாரு, நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக இதை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருனால அதை எதிர்க்க மாட்டாங்க. அதை அனுமதி இவங்களும் ஓகே சொல்லி அந்த வியாதியிலோ அந்த பாடுகளோ இருக்க தங்க வாழ்க்கையில அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் தப்பு பண்ணேன், தேவன் இப்ப என்னை தண்டிச்சு. ஒரு 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 ஊழியக்காரர் சொல்றாங்க என்னன்னா, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், அப்ப தேவன் என்னை உட்கார வைக்கிறதுக்காக இப்ப என்ன காலை உடைச்சு உட்கார வச்சிருக்காரு, சொல்லி கொடுக்குறாரு. அது கரெக்டா? இல்ல. தேவனை இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா இருக்கிறோம், நமக்கு வேரம் கொடுக்குற பெற்றோருக்கு வேறம் என்ன கொடுக்குதுன்னா, பொல்லாத அப்பா அம்மா, பொல்லாத பெற்றோர். நம்மளே பிள்ளைங்க அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டோம். நம்ம என்னைக்காவது கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாக்குறோமா, பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, இந்த பிள்ளைக்கு ஜுரம் வரணும்னு ஜெபம் பண்ணிக்கிறோமா? என் பிள்ளைக்கு நல்லா ஜுரம் அடிக்கட்டும், யாராவது ஜெபம் பண்ணி போற இடத்துலயே ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் ஜெபம் பண்ணிருக்கோமா? அது நம்மளை திட்டிட்டு போனாலும் சரி, நல்ல முறையில நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தாய் உள்ளோ ஒரு தகப்பன் உள்ளோம், என் பிள்ளைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்மளே நினைச்சானா, உங்களை என்னையும் படைத்தவர் இயேசு சொல்லும் போது சொல்ல, அவர் நல்ல தகப்பன், பரமபிதா, பூரண சர்க்குணர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை, ரத்தம் கொடுத்து வாங்கின தன்னுடைய பிள்ளைகளை அவர் தண்டிப்பாரா? ஒரு காரியம் சொல்லி கொடுக்கணும்னா தீமையை சொல்லி கொடுத்துதான் சொல்லி கொடுப்பாரா? இல்ல. பிசாசு அங்கதான் ஏமாத்திடுறான் பாருங்க. ஏன்னா அத பிசாசு கொடுக்கிறேன்னு அவன் சொல்லியிருந்தானா நம்ம ஏத்துக்க மாட்டான், அதை துரத்திடுவோம். அது தேவன் தான் கொடுக்குறான்னே நம்ம அதை துரத்த மாட்டோம், ஏதோ சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அதை அனுமதிச்சு அதை வாங்கி வச்சுக்கணும். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவன் சொல்லி வேறம் சொல்லுது பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1:17 தெளிவா சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒரு வச்சன வாழ்க்கையில வருதுன்னா, ஏன்னா எபிரேயர் புஸ்தகம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவர். அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனால, இயேசு இந்த உலகத்துக்கு சோதிக்கப்பட்டா, சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. ஆனா நாம் சோதிக்கப்படும் போது தேவன் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ ஒரு நஷ்டமோ வரும்போது தேவன் தான் என்ன தண்டிக்கிறாரு, தேவன் தான் என்ன சோதிக்கிறாரு நம்ம என்ன செய்யக்கூடாது, வாயை திறந்து சொல்லாதிருப்பானாக. ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அத மண்டையில நல்லா ஏற்றி வச்சுக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஒரு பொல்லாங்க கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு தரித்திரத்தை கொடுத்து, ஒரு ஒரு தீமையான காரியத்தை கொடுத்து எதையும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்ல. அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒரு பொல்லாப்ப குறித்து சோதிக்க மாட்டாரு, யாரையும் சோதிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு என்ன கிடையாது, இல்ல. ஏன்னா ஏன் சோதிக்கிறோம், ஒரு பொருளை ஏன் சோதிக்கிறோம்னா அதோட தன்மையை பார்க்கதான் சோதிக்கிறோம், இதுதானே. இப்ப பொண்ணை தங்க நகையை சோதிப்பாங்க நெருப்புல போட்டு, ஏன்னா அது தங்கமா, தங்கம் இல்லைன்னா என்ன ஆகாது, நெருப்புக்கு நிக்காது. அப்போ நம்மள சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பத்தி A to Z அவருக்கு நல்லா தெரியும்.
எந்த விஷயத்துல வீக்கு, எந்த விஷயத்துல ஸ்ட்ராங். அப்ப நம்மள அவர் சோதிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு கிடையாது? அவருக்கு கிடையாது. நம்மளை பற்றி எல்லாவற்றையும் அறிந்த தேவன் யாரையும் சோதிக்க வேண்டிய, அவர் யாரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப எப்படி சோதனை வருது? அதே வசனம் சொல்லுது, அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு. அப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல யார்தான் இருக்கிறோம்? பிசாசு கூட கிடையாது. அவன் கொண்டு வரான், ஆனா அதுக்கு இடம் கொடுக்குறது யாரு? பிசாசு பெரிய ஆளே கிடையாது. நீங்க இடம் கொடுக்கலன்னா வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது. அதனால வேதம் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 4:27, பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருங்க. அவன் யாரை, பேதுரு சொல்றாரு, யாரே அவனுக்கு விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் தேடி அவன் சுட்டி திரியிறான். இடம் கிடைச்சா பிடிப்பான், வேலை செய்வான். இடம் கொடுக்கலன்னா அவனால வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவன் அப்படிதான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால பிரியமான சகோதரரே, தொடர்ச்சியா வசனம் வருது, பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். வேதம் தெளிவா சொல்லி பாருங்க. நீங்க தேவன் சோதிக்கிறாருன்னு மோசம் போகாதீங்க. அவர் யாரையும் சோதிக்கிறவர் இல்ல. அவன் சுய இச்சையினால இழுக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்தில் உண்டாகி. நம்ம 13 இருந்தே கண்டினியூவா வாசிச்சுட்டு வரோம். இப்ப நம்ம வாசிக்கிற வசனம் 17. யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மைன்னு வந்தா யாருக்கிட்ட இருந்து இறங்கி வருது? தேவன் கிட்ட இருந்து வருது. அப்ப தீமை யார் கொண்டு வரா? ஆனா இங்க யோபு புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோமே, நன்மை பெற்ற அவர் இடத்துல நம்ம தீமை பெற வேண்டாமா? ஏன்னா மனைவி சொல்றா, இவ்வளவு பொல்லாப்பா ஆண்டு செய்துட்டாரு, அவருடைய நாமத்தை தூஷித்துட்டு நீ உயிரை விடுன்னு ஒரு மனைவியே சொல்றா. அப்போ யோபு சொல்றாரு, அவர் இடத்துல இருந்து நம்ம நன்மையை பெற்றோம், தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு. அப்ப அது யாரு? அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த நாட்கள்ல யார் பின்னாடி கிரியை செய்யறான்னு யோபுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல. அப்போ யார் செய்யறான்னு நம்ம எங்க பாக்கலாம்னா, யோவான் சுவிசேஷம் 10:10 என்ன சொல்லுதுன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப திருடுற வேலை, அழிக்கிற வேலை, கொல்ற வேலை யாருடையதுன்னா பிசாசுடைய வேலை. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்தா, ஒரு வறுமைன்னு ஒண்ணு வந்தா, அது பிசாசுடைய நாள் வருது. அது தேவன் கிட்ட இருந்து வரல, அது தேவனுடையதும் கிடையாது, அது பிசாசுடைய காரியம். அப்போ இங்க வேதம் தெளிவா சொல்லுது, திருடன் யாரு? பிசாசு. பிசாசை பத்தி தான் தேவன் சொல்றாரு. திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். அப்ப நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு நல்லதை எடுக்கிறான்னா அது யாருதான்? தேவன் கிடையாது. ஒரு நல்ல காரு தேவன் கொடுக்கிறாரு, ஆனா காருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் வருதுன்னா அது தேவன் செய்யல. அதாவது எப்போ நமக்கு பாதுகாப்பு இல்லாம போகும்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம செய்யாம போது சில நேரம் பாதுகாப்பு இல்லாம போது, அப்பதான் பிசாசு தாக்குறான். ஆனா தேவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் தேவன் எந்த பொல்லாப்பையும் நமக்கு செய்யறது கிடையாது. பிசாசு தான் தீமை செய்யறது. நல்லா நம்ம மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்ம புரிய வேண்டியது, என்னுடைய தேவன் நன்மையை மட்டும்தான் செய்கிறார், அவர் தீமையை செய்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தீமையை அனுமதித்தார் இருக்கும். நீங்க தமிழ் பைபிள் என்னன்னா, அவர் வரவிட்டார், பாம்பை வரவிட்டார் அப்படிலாம் இருக்கும். பாம்பு ஆல்ரெடி வனாந்தரத்துல பாம்பு இருக்கதானே செய்யும். ஆனா இவர்கள் தங்களுடைய மாம்சத்துல நடக்கும் போது அவர் அனுமதி கொடுத்தார். பாதுகாப்பு இல்ல, தேவனுக்கு அவங்க எதிர்த்து போகும்போது அங்க அந்த எல்லையை தாண்டாங்க. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாதனால அவர் அனுமதித்தார். எபிரேயர் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல எல்லாம் தேவன் அனுமதித்தார் தான் இருக்கே தவிர தேவன் அனுப்புனன்னு இல்ல. அவருக்கு வேலை. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை தேவனுக்கு கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் அனுமதித்தாரே தவிர அந்த இடத்துல அவரே பாம்பை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்க சொல்லல. கடிக்க சொல்லிட்டு ஒரு வெண்கல சப்பரத்தை மேல மாட்டிட்டு நோக்கி பாரு பிழைப்பான்னு சொல்லல. அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டுல அனுமதித்தானா, புதிய ஏற்பாட்டுல அந்த அனுமதி கூட கிடையாது. ஏன்னா இப்போ நாம இதை குறிச்சு பாஸ்ட் ஒரு வெளிப்பாடு பேசிருக்காங்க, அது யூடியூப்ல இருக்கும். அவர் இப்போது புதிய மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு எந்த தீமையும் அனுமதிப்பது கிடையாது. ஏன்னா இப்போது அவர் இயேசுடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்காரு, அவர் பிள்ளை ஆக்கிட்டாரு. ஆக்கிட்டு இப்ப பிசாசு கிட்ட நம்மளை ஒரு நாளும் கொடுக்கவே
மாட்டார். அப்போ பிசாசு தான் தீமை செய்யறான், தேவன் நன்மையை மட்டும்தான் செய்கிறார். இந்த யாக்கோபு 1:17 நம்ம மறக்கவே கூடாது. அவர்கிட்ட இருந்து எதுதான் வருது? நன்மை மட்டும்தான் வருது, தீமை அவர்கிட்ட இருந்து வருது கிடையாது. தீமையை செய்கிறது பிசாசு தான். அந்த யோவான் சுவிசேஷம் 10:10 பாதியில பாத்தீங்கன்னா, நானோனா இயேசு சொல்றாரு, நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வரேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப ஃபுல்ஃபில் பண்ண வரேன்னு இருக்காரு. அப்ப தேவனுடைய வேலை என்ன? நமக்கு ஜீவனை கொடுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில நிறைவடையணும். செழிப்பை கொடுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில நிறைவடையணும். அவருடைய சுகத்தை கொடுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில நிறைவடையதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கார். தேவனுடைய வேலையை தவிர தீமையை செய்வது அவருடைய வேலை கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல, நம்ம இந்த ரோமர் 8:28 தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துருச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. என்ன வசனம்? தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அது பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல ஏதாவது ஒரு மரணம் வந்துருச்சுன்னா, இளம் வயதுல யாராவது மறிச்சுட்டாங்கன்னா அங்க கூட இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, இதை கூட தேவன் உங்களுக்கு நன்மையா மாத்தி கொடுத்துருவாரு. உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னா, 2 வாலிப பசங்க, ஒரு பையன் ஒரு ஆண், குடிச்சிட்டு போதையில கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க இந்த 2 பேருமே. அவங்க போதையில கொண்டு போயிட்டு காரை போஸ்ட் கம்பியில விட்டு அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அந்த அடக்க ஆராதனையில இந்த வசனத்தை சொல்றாங்க. அந்த அடக்க ஆராதனையில இந்த வசனத்தை ரோமர் 8:28 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவனிடத்து அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இந்த இடத்துல இந்த வசனம் கரெக்டா? இந்த இடத்துல இந்த வசனம் கரெக்டா? இவங்க தேவனிடத்துல முதல்ல அன்பு கூறுறாங்களா? இல்ல. அன்பு கூர்ந்தா போதையில என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க, ஒரு தவறான வழியில போயிருக்க மாட்டாங்க. அப்போ இங்க வேதம் தெளிவா சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கிற. அப்போ தேவனிடத்துல நம்ம நேசிச்சோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் நன்மையா முடிய பண்ணும். ஒருவேளை வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல பல நாள் நம்ம தவறா நடத்தப்பட்டாலும் அந்த முடிவு நமக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாம் நன்மைக்கு எதுவும் முடியும். தேவனிடத்துல அன்பு கொடுக்கும். அண்டர்லைன் பண்ணி, தேவனிடத்துல அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னா இது வேற சொல்லுதே தவிர, நான் கிறிஸ்தவன் பேர் வச்சதுனால எனக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இங்க இது பிசாசு கூட இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் கிடையாது. ஒரு விதத்துல இவங்க இடம் கொடுத்தாங்க. அவனா அவ புடிச்சிட்டு போய் கம்பத்துல இடிச்சான். இவங்களா அந்த மதுவை தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா தெரியும், மது குடிச்சிட்டனா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அப்ப இதை இவர்களா அதுக்கு பின்னாடி அவன் கிரியை செய்யறான், நான் இல்லைன்னு சொல்லல. அவனுடைய தூண்டுதல் இருக்கு எந்த ஒரு தீமைக்கு பின்னாடி. ஆனா அந்த தூண்டுதலுக்கு விட்டு கூட முடியாத திறன் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நீங்க நினைச்சீங்கன்னா நன்மையை சூஸ் பண்ணலாம். ஏன்னா தேவன் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ரெண்டுத்தையும் முன்னாடி வைக்கிறார், நன்மையை வைக்கிறார். ஏன்னா தேவன் ஒரு ஹிட்லர் மாதிரி தேவன் கிடையாது. உங்களை கட்டுப்படுத்தி உங்களை ஆதிக்க பண்ற வேலை அவர் கிடையாது. ஏன்னா உங்களை என்னையும் அவர் சுயாதீனம் உள்ளவர்களா படைச்சிருக்கிறார். உங்களை என்னையும் எப்படி படைச்சிருக்கிறார்னா சுயாதீனம். நீங்க வேணும்னா உங்களுடைய விருப்பப்படி முழு சித்தத்தின்படி, நீங்க நானும் ரோபோட் கிடையாது. ஏதோ ஒரு ப்ரோக்ராம நம்ம மனசுல செட் பண்ணிட்டு அப்படி நம்மள நகர்த்துற தேவன் கிடையாது. அவர் அவரை போலவே படைச்சிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்? சுய சித்தமாய் யோசிக்க கூடியவர், செயல்படக்கூடியவர். அவரை போலவே தன்னுடைய பிள்ளைய படைச்சிருக்காரு. என்ன படைச்சிருக்காரு? நீ உன் விருப்பப்படி நான் நன்மையை தீமை வைக்கிறேன், நீ உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணு. ஆனா நான் என்ன விரும்புறேன்னா நீ நன்மையே சூஸ் பண்ண நான் விரும்புறேன். ஆன்சரையும் கொடுத்துட்டாரு. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நன்மை தீமை, அதுக்கு ஆன்சர் நீ எதை சூஸ் பண்ணனா நீங்க நன்மையெல்லாம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இடையில நம்ம போய் தீமையை சூஸ் பண்ணும்போது நம்ம கையை புடிச்சு தடுத்து ஐயோ வேணான்னு போராட மாட்டாரு. ஏன்னா அவர் சுயாதீனம் உள்ளவர்களா நம்மளை படைச்சிருக்காரு. அவரை போலவே படைச்சிருக்காரு, தெரிந்தெடுக்க கூடியவர்களா படைச்சிருக்காரு. அப்ப நம்ம விருப்பம் இருந்தா நம்ம நன்மையை சூஸ் பண்ணலாம், நம்ம விருப்பம் இருந்தா நம்ம தீமையை சூஸ் பண்ணலாம். இந்த மதுபானம் பண்ணி வண்டியை ஓட்டி இறந்தது யாருடைய? அவங்களுடைய சூசிங். இதற்கு தேவன் பொறுப்பாளி கிடையாது.
என்னப்பா அவங்க அப்பா அம்மா ஆண்டரை தேடுறாங்க, இந்த பிள்ளைங்க கிறிஸ்தவங்க, வெளி உலகத்துக்கு இவங்க பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா இவங்க என்ன நினைக்கும்? இவர்கள் கிறிஸ்தவங்க தான் நினைக்கும். கிறிஸ்தவ பேர் வச்சா இவங்க கிறிஸ்தவங்க, தேவனையே அவங்களுக்கு பாதுகாக்கலன்னு. ஆனா அதற்கு தேவன் காரணமா? இல்ல. தேவன் குற்றமற்றவர். அவர்கிட்ட இருந்து என்னதான் கிடைக்குது? நன்மையானது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வருகிறது. அப்போ இந்த வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் இருக்கிற அன்பு ஊருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறதே தவிர, நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு ஒரு தீமை நடக்குதுன்னா அது தேவன் காரணம் கிடையாது. அதுக்கு நான் யாருதான் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. பிசாசு மேலேயும் பழி சொல்ல முடியாது. அவன் தான் என்ன இப்படி பண்ணிட்டான். நம்ம அந்த வழியை சூஸ் பண்ணனால அவன் அந்த வழியில கிரியை செய்யறான் தவிர அதற்கு தேவன் பொறுப்பாளியாக மாட்டார். இப்ப பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:8 என்ன சொல்றதுன்னா, பிசாசுடைய கிரியை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசுடைய கிரியை என்னெல்லாம்? வியாதி யாருடைய கிரியை? பிசாசுடைய கிரியை, சந்தேகமே வேணாம். தரித்திரம் யாருடைய கிரியை? அதெல்லாம் பாவத்தோடைய ஒரு விளைவு. தரித்திரம், வியாதி, மரணம், இதையெல்லாம் மனிதன் பாவம் செய்ததுனால வந்த ஒரு விளைவு. இதெல்லாம் பிசாசினால் வந்த கிரியை. இதையெல்லாம் அழிக்கும்படிதான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் எதற்காக வெளிப்பட்டார்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அதுதான் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 என்ன சொல்லுதுன்னா, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறாரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறான் சுற்றி திரிந்தார். அப்போ தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியை அழிக்க வெளிப்பட்டார்னா இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல தெளிவா இருக்கு. 10:38 என்ன செய்தார்? தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் தேவன் அவர் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடினா அவர் நன்மை செய்கிறவராய். அப்ப இயேசு வாழ்ந்த காலத்துல என்னதான் செய்தார்? நன்மைதான் செய்தார். என்ன நன்மை செய்தார்? நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்கலாம். எங்கேயாவது யார் டீச்சர்கள் கூட யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவரே இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம்னு கேட்கும்போது கூட எப்பா நான் தான் கொடுத்தோன்னு சொல்லல. அங்க இல்ல அப்பா அம்மா செய்யறப்பா அவர் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இருக்குப்பா அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. எங்கேயாரு அவர் யாரையாவது குருடன் ஆக்குனார் இருக்கா? யாரையாரு அடிச்சாரு பாருங்க. கையின் களவுமா பிடிச்ச ஒரு வேசிய கூட அவர் நியாயம் தீர்க்கல. நான் ஒருவனையும் ஆக்கினை தீர்க்க வரலன்றார். எல்லாரையும் ரட்சிக்கத்தான் வந்தேன். இயேசு வரும்போது என்ன சொல்றாரு? ஒருவனையும் நான் நியாயம் தீர்க்க வரல, எல்லாரையும் ரட்சிக்கதான் வந்தேன் இருக்காரு. அப்போ கையும் களவுமா பிடிச்ச ஒரு விபச்சாரம் பண்ண ஸ்திரீயே ஆண்டவர் நினைச்சா, ஏன்னா உங்களில் பாவம் இல்லாதவன் கல்ல எறினார். எல்லாரும் போயிட்டாங்க. இவர் கல்ல எரிஞ்சிருக்காங்கல்ல, இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த அம்மா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ தேவன் யாரையும் ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதுக்காக வரல, எல்லாரையும் ரட்சிக்கதான் வந்திருக்காரு. அவர் வாழ்ந்த நாட்கள என்னதான் செய்தாரு? நன்மை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நன்மை செய்கிறவர். அவர் யார்? நன்மை. இத நம்ம தேவனை பத்தி சரியான படம் நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஒரு வியாதி வந்தா உடனே துரத்தும், ஒரு தரித்திரம் வந்தா துரத்தும், அதோட ஒத்து போக மாட்டோம். ஏன் இன்னைக்கு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவம் கூட வியாதியிலும் தரித்திரத்திலையும் இருக்கிறாங்கன்னா அதோட ஒத்து போயிடுறாங்க. ஏன்னா அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல பாருங்க. அது யாரு கொடுக்குறா, அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, நம்ம துரத்துவோம். அப்ப நமக்கு நல்லா தெரியணும், என்னுடைய தேவன் நன்மை செய்கிறவர். அந்த வசனத்துல சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரா சுட்டு. அப்ப இயேசு போன எல்லா இடத்திலும் அவர் செய்தது நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். நீங்க மத்திய மார்க்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் உபதேசம் பண்ணவும் பிசாசு துரத்தி கொண்டும் இருந்தார். டீச் பண்ணுவாரு, பிசாசு துரத்துவார். டீச் பண்ணுவார், வியாதியை கொண்டு. இதான் அவருடைய வேலை. இன்னைக்கு அதே தான் நமக்குள்ள வந்திருக்காரு. அவர் நம்ம ஏதாவது தப்பு பண்ண ஒரு வியாதி கொடுப்பாரா? இல்லைங்க. அவர் நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்து கொண்டவர், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். இதுதான் மத்திய 8ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. ஏசாயா 53 அதான் சொல்லுது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். அப்போ சுமந்து கொண்டவர் நம்மள ஒரு வியாதியை கொடுத்து ஒரு வறுமையை கொடுத்து எதையும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த தீமைக்கும் அவர் பொறுப்பாளி கிடையாது. அதற்கு பொறுப்பு நம்ம தான். இததான் இந்த பாடம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிற பாடத்துடைய
மையமே என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது தேவனை சார்ந்தது இல்ல, அது நம்மளை சார்ந்தது. ஒருவேளை தேவன் பேசியிருப்பாரு. சில நேரம் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போலான்னு இருந்தோம். ஒரு இடத்துக்கு பாஸ்டர் கூப்பிட்டாங்க ஒரு இடத்துக்கு. அப்ப பாஸ்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு போக வேணாம்னு நான், எனக்கு லீடிங் இல்ல, இன்னைக்கு வேண்டாமா நான் தான் ஆசைப்பட்டு, இல்லைங்க நம்ம இங்கே இருக்கிறோம்ல, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு பைக்கு கூட கிடையாது, பக்கத்துல ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு போறோம் வண்டியில. போனா பாத்தீங்கன்னா போகும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ராமச்சந்திரா கிட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆனா அதுலயும் தேவன் எங்களை பாதுகாத்தார். என்னன்னா, பின்னாடி வந்த ஜோசுவா, அப்போ ஜோசுவா மட்டும்தான் இருக்கான், அவனுக்கு ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும். ராமச்சந்திரா மெயின் கேட்ல பின்னாடி வந்தவன் எங்களை தட்டினால நாங்க அப்படியே கீழே விழுந்தோமே, ஹைவேஸ் ரோட்லயே விழுந்தோம். ஆனா பின்னாடி வந்த வண்டியை உடனே பிரேக் போட்டாங்க. ஆனா எங்க ஜோசுவாக்கு எந்த அடியும், நானும் ஜோசுவா நல்லா கீழே விழுந்த, ஜோசுவாக்கு எந்த அடி கிடையாது, எனக்கு எந்த அடியும் கிடையாது. ஆனா பாஸ்டுக்கு ஒரு 10 நாள் நடக்க முடியும், செய்தது நானு. ஆனா கஷ்டப்பட்டது பாஸ்ட். ஏன்னா முதுகுல சரியான வெளிக்காயல, உள்காயத்துல ரொம்ப பெயினா இருந்தது. அப்ப ஏன் இந்த தப்பு நடந்தது? பாஸ்டுக்கு லீடிங் இருந்தது, வேண்டாம் இன்னைக்கு போக வேண்டான்னு. அப்ப தேவன் சொல்லுவாரு, நம்ம சொல்லியும் சில நேரம் செய்யறனால்தான் பிரச்சனையில மாற்றமே தவிர அன்னைக்கு விழுந்ததுக்கு தேவன் காரணமா கிடையாது. அப்ப எந்த ஒரு தவறு நடக்கிறன்னா, தேவன் சொல்லி சில நேரம் நம்ம வேணான்னு சொல்லி போற இடத்துலதான் பிரச்சனையில மாட்டுமே தவிர, தேவன் முன்னாடியே சொல்லி சில இடத்துல பாதுகாத்த இடம்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப தேவன் பாதுகாக்கிறவர், நன்மை செய்கிறவர், நம்மளுக்கு உதவி செய்கிறவர் தான் தவிர நமக்கு எந்த ஒரு தீமையும் சொல்லி கொடுத்து எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது, அவர் குற்றமற்றவர். ஒண்ணு நம்ம பொறுப்பு, இல்லைன்னா நம்ம பிசாசு கூட நேரம் வந்து தாக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பெரிய ஆளே கிடையாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. பிசாசு பெரிய ஆளே கிடையாது, அவன் தோற்று போனவன். சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் கொலோசியர் 2:14-15 சொல்லுது, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவனை வெளிரங்கமான கோலமாக்கி அவனை சிலுவையில வெற்றி சிறந்திருக்கார். அவன் தோற்று போனவன். நம்ம அவனுக்கு வாழ்க்கையில இடம் கொடுத்தானா கிரியை செய்வான், அவன் தந்திரம் தான். நம்ம இடம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில அவனால கூட எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். 1 யோவான் என்ன சொல்லுதுன்னா 5:20, நாம் சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறோம். கொலோசியர் 1:27 சொல்லுது, அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு பிதா நம்ம மேல, நம்மளை சுற்றி நமக்குள்ள இருக்கிறார். அப்ப இப்படி ஒரு பாதுகாப்பான 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுது, நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம், அவருடைய அவயமா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தை, கிறிஸ்துவின் அவயத்தை பிசாசு தொட முடியுமா? முடியாது. அதனாலதான் லூக்கா 10:19 சொல்றாரு, ஒன்று முனை சேரப்படுத்தாதுன்றார். நீதிமொழி 12:25 அதான் இருக்கு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அப்போ நம்ம தேவனுக்கு பிள்ளையா இருந்தா அவர் ரத்தத்தால, அதனால ரோமர் புஸ்தகம் 3:23, அவர் 24, ரோமர் புஸ்தகம் 3:24 என்ன சொல்றதுன்னா, நம்ம இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்ப நீங்களும் நானும் இயேசுடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு கேடும் வராது, ஒன்றும் நம்மளை சேரப்படுத்தாது. அப்படியே பிரச்சனை வருதுன்னா அது நம்ம இடம் கொடுத்துருவோம். அவர் தேவன் காரணம் கிடையாது, அவர் குற்றமற்றவர். சொல்லுங்க, தேவன் குற்றமற்றவர். தேவன் வியாதியை கொடுக்கிறவர் கிடையாது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு நம்ம நல்லா சொல்லி கொடுக்கணும். தேவன் வியாதியை கொடுக்க மாட்டார். தேவன் தரித்திரத்தை கொடுக்கிறவர்ல, வியாதியை சுமந்து கொண்டவர், தரித்திரத்தை சுமந்து கொண்டவர். நீங்களும் நானும் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் இயேசு மரித்தார், அதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அதற்காக தான் உயிரோடு எழுந்திருக்கார். அப்ப நம்ம வியாதியில வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் தேவன் காரணர் கிடையாது. அது நம்ம இடம் கொடுத்தனால நடக்குது. அதுலயும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படி ஒரு வேளை நம்ம சோதிக்கப்பட்டாலும், சொன்ன பேச்சை கேட்காம போயிட்டல்ல போ அப்படின்னு துரத்திடுவாரா? இளைய குமாரனே துரத்துலையே. ஏன் அந்த ஓமையை இயேசு சொன்னார்? அந்த தகப்பன் நான் தான்ப்பா, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு பண்ணியே மேய்ச்சிட்டு வந்தா கூட உன்னை அணைச்சி, உன்னை முத்தம் கொடுத்து, உனக்கு ட்ரெஸ்ஸ கொடுத்து, உன்னை மீண்டும் அதே நிலைமையில, மகன் என்ற நிலைமையில நிற்கிறவர்
அப்படிப்பட்ட தேவன் நான் என்ற ஒரு படத்தை காட்டதான் இயேசு அந்த ஓமைய சொல்லுகிறார் அந்த இடத்துல, இளையகுமாரன் கதையை. அப்ப தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மன்னிக்கிற, ஒருவேளை பிரச்சனையிலே மாட்டிட்டனாலும் அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி எடுக்கதான் தேவன் கிரியை செய்வாரே தவிர நம்மள பிரச்சனையில வாழ காரணம்னு அவர் கிடையாது, வாழவும் அவர் விரும்ப மாட்டார். அதனால இந்த வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்குவோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் அவர் காரணம் கிடையாது. தேவன் குற்றமற்றவர். தெரிந்து கொள்ளுதல் நம்ம கையில கொடுத்திருக்காரு. தேவன் நன்மையை மட்டும்தான் செய்கிறார், பிசாசு தான் தீமையை செய்கிறவர். அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமா. பிசாசு கிட்ட ஜெயமா பிசாசுடைய தொந்தரவு இல்லாம வாழணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்க அடையாளம் என்னன்னு தெரியணும். நீங்க ஒரு பரிதாபமான நிலைமையில தேவன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை வைக்கல. ஒரு வெற்றிகரமான இடத்துல கிறிஸ்துவின் சரீரமான சபையை தேவன் வச்சிருக்கார், பிசாசு தொட முடியாத இடத்துல. அப்போ அந்த ஒரு சபை வெற்றிகரமா இருக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்குள் தங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அறிந்தா அவர்கள் வெற்றிகரமா வாழலாம். அப்ப தேவன் நன்மை மட்டும்தான் செய்யணும். கண்களை மூடி நம்ம சொல்லி, அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி. தேவன் குற்றமற்றவர். அப்பா, எங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு தீமையான காரியத்துக்கும் நீர் பொறுப்பாளி இல்ல ஆண்டவரே. அது எங்களுடைய அறியாமையினால நாங்க சில நேரத்துல இடம் கொடுக்கறதுனாலதான் நடக்குது அப்பா. ஆனா நீங்க வியாதியை கொடுக்கிற தேவன் இல்ல, வறுமையை கொடுக்கிற தேவன் இல்ல. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மரணத்தை கொடுக்கிற தேவன் நீங்க இல்ல ஆண்டவரே. நீ நன்மையை மட்டும்தான் செய்கிறவர், நீ ஜீவனை கொடுக்கிறவர். அது எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமடைய செய்கிற தேவன். இந்த வெளிப்பாடு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. ஒருவேளை பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில தீமையான காரியம் இருந்தா நாங்க ஜெபிக்கிற இந்த நேரத்திலே வியாதிகள் விலகுவதாக, மரணங்கள் விலகுவதாக. நாமத்துல எல்லா பிசாசினால் வருகிற தரித்திரங்கள், வியாதிகள், வறுமைகள் இயேசுவின் நாமத்துல அதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு உன் கையை எட்டுன்னு நாங்க சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதினால் வருகிற செழிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.